இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் புத்தகத்தில் இருந்து 86ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் தேவனுடைய நற்குணங்களை எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. இங்கு நல்லவர் என்பது தேவன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நன்மையை தருகிறவர். அவர் நம்மீது கொண்டிருக்கும் அன்பு முடிவில்லாதது. இங்கு மன்னிப்பவர் என்பது நாம் எத்தனை முறை தவறினாலும் மனந்திரும்பி அவர் முன் வந்தால் அவர் நம்மை மன்னிக்கிறார். இங்கு கிருபை மிகுந்தவர் என்பது அவரது கிருபை நம் குறைகளையும் பலவீனங்களையும் மூடி நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் ஆசீர்வாதங்களை வழங்குகிறது. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் என்பது தேவன் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை. யார் வேண்டுமானாலும் அவரை அழைத்தால் அவர் கேட்டு அருள் புரிவார். இந்த வசனம் நம்மை தேவனை நம்பிக்கையுடன் நாடும் மனதை வளர்க்க அழைக்கிறது. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் பதிலளிப்பார் என்பதே நம்பிக்கை. ஜெபம். பரலோக பிதாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவரும் ஆவீர் என்பதை நான் இன்று மனதார அறிகிறேன். என் பாவங்களையும் குறைகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மன்னித்து உமது கிருபையால் நிரப்பிடும். நான் எப்போதும் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பீரென நம்புகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உமது நன்மையும் கருணையும் என்மேல் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.